வெல்கம் டு இன்சைட் என்னங்க நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேப்லூவில் எப்படி ஒரு பேராமீட்டர்ஸை கிரியேட் பண்ணலாம் அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நான் ஒரு சிம்பிளான டேட்டா செட்டை உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதை பார்ப்போம். டேட்டா சோர்ஸ்க்கு போய்க்கோங்க. டேட்டா சோர்ஸில் ஜஸ்ட் எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருக்காங்க. 1 2 3 தான் எம்ப்ளாய் ஐடி. என்ன டிபார்ட்மெண்ட், அவங்க வாங்குகிற சேலரி. சரிங்க, இந்த 3 தான், இந்த 3 காலம் தான் இருக்குது. ரொம்பவே சிம்பிளான டேட்டா செட் தான். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷீட் 1க்கு வர போகிறேன். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் இந்த பிளெயின் பிளாங்க் ஸ்பேஸில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்ட் கிரியேட் பேராமீட்டர்னு வரும். சரிங்களா, அப்போ கிரியேட் பேராமீட்டர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பேராமீட்டரோட நேம் கொடுக்கணும். சரிங்களா, நேம் என்ன, நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா சேலரி ரேஞ்சுன்னு கொடுப்போம். சரிங்களா, சேலரி ரேஞ்ச். ஓகேங்களா, சேலரி ரேஞ்சுன்னு நேம் கொடுப்போம். ஓகேங்களா, கொடுத்துட்டு டேட்டா டைப் வந்து நமக்கு இண்டீஜர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃப்ளோட் வேண்டாம், இண்டீஜரே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூ வேண்டாம், ரேஞ்ச் நம்ம ரேஞ்சில் தான் செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ரேஞ்ச்னா இப்போ 10,000 to 1 lakh அந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரேஞ்ச் கொடுத்துட்டு கரண்ட் வேல்யூவில் நீங்கள் வந்து ஒரு 50,000 வேணால் கொடுங்க. அது எத்தனை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000 உங்கள் சேலரியில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா, மினிமம் வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் 10,000 நமக்கு தேவை. சரிங்களா, 10,000 to மேக்ஸிமம் சைஸ் 1 lakh வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, 1 lakh வரைக்கும் கொடுக்கலாம். ஸ்டெப் சைஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்டெப் சைஸ்னால் நம்ம செலக்ட் பண்ணுற சைஸுங்க. இப்போ 10,000 செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்மளால் 15,000 செலக்ட் பண்ண முடியுமானா முடியும். அது எப்படின்னா இங்கே 15 ஸ்டெப் சைஸ் கொடுக்குறது பொறுத்து. இப்போ நான் 10,000 ஸ்டெப் சைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் சைஸ் 10,000 கொடுத்தேன். இப்போ நான் 10,000 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அங்கே அடுத்த எதை தான் செலக்ட் பண்ண முடியும்னா 20,000 செலக்ட் பண்ண முடியும். 20,000 அடுத்த 25 செலக்ட் பண்ண முடியுமா, கிடையாது. 20க்கு எடுத்தது நம்மளால் 30,000 தான் செலக்ட் பண்ண முடியும். அதான் அந்த ஸ்டெப் சைஸ். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருவாங்க. அப்போக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகி நம்மளோட பேராமீட்டர்ஸ் இங்கே ஷோ ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, சிம்பிளான சார்ட் என்ன கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து காலத்தில் போடுறோம், அவங்க வாங்குற சேலரி எடுத்து ரோஸில் போடுறோம். சரிங்களா, ரொம்பவே சிம்பிளான ஒரு சார்ட் காலம் சார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேராமீட்டர்ஸ் இங்கே வந்துருச்சு, பட் இங்கே எங்கேயுமே ஷோ ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா, அப்போ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ பேராமீட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ பேராமீட்டர் ஷோ ஆயிடும். சரிங்களா, இப்போ 10,000 இருக்குது. 10,000 நான் என்ன பண்ண போகிறேன், 20,000 போகிறேன். பட் இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி இல்லை. சரி, 20,000 வேண்டாம், 30,000 போகிறேன். இப்போவும் எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி இல்லை. 40 இல்லை, 50 எப்போ 1 lakh வரைக்கும் போனாலுமே இந்த சார்ட்டில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா, அப்போவே நமக்கு தெரியுது இந்த பேராமீட்டர்ஸ்க்கும் இந்த சார்ட்டுக்கும் கனெக்ஷன்ஸ் கட்டாயமாக இல்லை. அப்போ இந்த சார்ட்டுக்கும் அந்த பேராமீட்டருக்கும் கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா கட்டாயமாக என்ன க்ரியேட் பண்ணி ஆகணும், ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா பேராமீட்டர்ஸ் எப்போவுமே வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு வழியாக தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, டேரெக்டாக சார்ட்டுக்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் நம்மளால் கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது டேப்லூவில். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட், சிம்பிளாக ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்கு சார் பேராமீட்டர்ஸ் யூஸ்னு, நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. அதாவது சில டைம் நீங்கள் கால்குலேட்டட் ஃபீல்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் வச்சு தான் ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போனால் பேராமீட்டர்ஸ் கால்குலேட்டட் ஃபீல்டு வழியாக தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, அப்போ நம்ம ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை கட்டாயமாக க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸில் போய்ட்டு ஜஸ்ட் கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம கால்குலேட்டட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கட்டாயமாக மேலே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இது பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சேலரி டைப்பு மாதிரி ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா, ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், சேலரி டைப். சரிங்களா, சேலரி டைப்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மாக க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா, இஃப் சேலரி இஸ் greater than salary range, அதாவது சேலரி ரேஞ்சுங்கிறது பேராமீட்டருங்க. சரிங்களா, சேலரிங்கிறது நம்ம இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலம் தான், பட் சேலரி ரேஞ்சுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண பேராமீட்டர். அப்போ நம்ம கொடுக்குறோம், நம்ம சேலரி வந்து ஒவ்வொரு ரோ வைஸாக தான் செக் பண்ணோம். சரிங்களா, அந்த கோடு வந்து ஒவ்வொரு ரோ வைஸாக தான் செக் பண்ணோம். ஒவ்வொரு ரோலையும் சேலரி வந்து சேலரி ரேஞ்சோட கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன அவுட்புட், கிரேட்டர் தென்னாக இருந்தால் நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா தென்
greater than இருந்தால் நமக்கு high in output வரணும். ஓகேங்களா? இல்லை நம்ம ரோ செலக்ட் பண்ணுறோம், நம்ம செலக்ட் பண்ண பேராமீட்டர்ஸை விட அந்த சேலரி கம்மியாக இருக்குன்னா எப்படி வரணும்னா எல்ஸ், ஓகேங்களா, எல்ஸ் லோன்னு இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேங்களா, லோன்னு வரணும். ஓகே, சாரி, லோன்னு வரணும். ஓகேங்களா, வரணும். ஜஸ்ட் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த கால்குலேஷன் கண்டெய்ன்ஸ் எரர். என்ன எரர்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபினிஷிங்கில் எண்டு கொடுக்கணும். ஓகேங்களா, எண்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே தான். இப்போ அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்து நமக்கு சேலரி டைப்னு ஒரு கால்குலேட் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கால்குலேட் ஃபீல்டு நம்ம எங்கே போய் பார்க்கலாம், டேட்டா சோர்ஸில் போய் பார்க்கலாம். டேட்டா சோர்ஸில் போய் பாருங்க. இப்போ டேட்டா சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கால்குலேட்டட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா, சேலரி டைப். ஆனால் எல்லாமே லோன்னு இருக்குது இல்லையா, அது எதனாலன்னா இங்கே பாருங்க, ஷீட் 1க்கு வந்துக்கோங்க. ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேராமீட்டர்ஸ் எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், 1 லேக்கில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 1 லேக்கில் செலக்ட் பண்ணி வச்சா இங்கே யாருமே சேலரி வந்து 1 லேக் வாங்கலை. பாருங்கள், மேக்ஸிமம் சேலரியே 95,000 தான். அப்போது இந்த பேராமீட்டரை விட எல்லா சேலரியுமே லோவாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கும்னா சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது ஒரு டைனமிக்காக தான் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி டைனமிக்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இவ்வளோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபில்டர்ஸில் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், லோவாக இருக்கா. இப்போ நான் அந்த பேராமீட்டர்ஸை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000க்கு வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணி 50,000 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேட்டா சோர்ஸை போய் பாருங்கள், மாறி இருக்கும். லோ இருந்திருக்கும். 45,000 மட்டும்தான் லோ, வேறு எல்லாமே 35,000 லோ, வேறு எல்லாமே ஹை. அப்போது நம்ம பேராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இது டைனமிக்காக அந்த டேட்டா சோர்ஸும் நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்ம சார்ட்டுக்கு வருவோம். இந்த சார்ட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 50,000 40க்கு போகிறேன், சேஞ்சஸ் இல்லை. 70க்கு போகிறேன், சேஞ்சஸ் இல்லை. எதுவுமே சேஞ்ச் ஆகலை. பட் இங்கே டேட்டா சோர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய சார்ட் இன்னுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கல. அப்போ இன்னும் ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா, அதுக்கு நம்ம சேலரி டைப் எடுத்து ஃபில்டர்ஸில் போடுறேன். சரிங்களா, ஃபில்டர்ஸில் போட்ட உடனே நமக்கு கேட்கும், எல்லாம் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே இப்போ நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தா இப்போ வந்து நமக்கு ஈஸியாக வந்து இந்த சார்ட்டும் நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, பார்த்தீங்களா, இப்போ 95,000க்கு மேலே இருக்காது. 1 லேக்கு மேலே யாரும் சேலரியே மேக்ஸிமம் சேலரியே 95,000 தான். சரிங்களா, 95,000 மேலே நமக்கு சேலரி அவுட்புட் கிடையாது. அதனால் இங்கே 1 லேக் போகும்போது அது இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, இதை வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நம்ம வெளியே திருப்பி ஒருக்கா போட்டு பாருங்கள். சரிங்களா, இது வரைக்கும் நான் சொல்லியிருந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தது நான் டேப்லூவில் உங்களுக்கு என்ன சொல்லித்தரணுங்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.